Hello all, welcome to Ashrada Fashion. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெஹந்தி வீடியோல 3D flower design தான் வந்து பார்க்க போறோம். So லாஸ்ட் ரெண்டு வீடியோவும் வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 வந்து போட்டிருந்தோம். So இந்த வீடியோல வந்து பார்ட் 3 வந்து பார்க்க போறோம். So ஃபர்ஸ்ட் டிசைனா வந்து நம்ம இது போல ரெண்டு லீஃப் வந்து டிரா பண்ணிக்கோங்க. So ரெண்டு லீஃப் வந்து டிரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம மெஹந்தி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நம்ம இந்த மெஹந்தி ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நிறைய ஃப்ளவர்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த தூள்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது போல் வந்து நான் இங்கே ஒரு சின்ன மோட்டிவ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஒரு கர்வ் லைன் மாதிரி நான் வந்து ஒரு ஷேப் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அது கூடவே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, டியர் ட்ராப்ஸ் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அந்த டியர் ட்ராப்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்டல்ஸ் வந்து நான் எப்படி ட்ரா பண்றேன்னா கொஞ்சம் திலகம் ஷேப் வந்து ப்ராடா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அது மாதிரியான பெட்டல்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்க வந்து நம்ம இந்த பெட்டல்ஸ் தான் வந்து ட்ரா பண்ணோம், இந்த ஷேப் பெட்டல்ஸ் தான் வந்து ட்ரா பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு நான் பெட்டல்ஸ்ன்ட்டு தனியா வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன், அதுல வந்து நீங்க என்ன டைப்பான பெட்டல்ஸை வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க வந்து நம்ம என்ன ஷேடிங் கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஷேடிங் கொடுக்காம கொஞ்சம் கீழே வந்து பிளேஸ் இருக்க மாதிரி, ஓகேங்களா? ரொம்ப நிறைய பிளேஸ் கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி வந்து நீங்க எம்டி பிளேஸ் விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேடிங் முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து வெளியே வந்து அவுட்லைன் வந்து எப்பவும் கொடுக்குற மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேடிங்லேயே வந்து உள்ள மெகந்தி கொஞ்சம் திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மெகந்தியோடைய டிப்பை வச்சு, மெகந்தி கோன் டிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டிப்பை வச்சு நீங்க அந்த திட்டு திட்டா இருக்கிற அந்த மெகந்தியை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டிசைன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா திலகம் ஷேப் வந்து உல்டாவா இருக்கிற மாதிரி நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஷேப் வந்து கொஞ்சம் அந்த திலகம் ஷேப்பை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி டிரா பண்ணுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் போடுற ஷேப் வந்து கொஞ்சம் வந்து அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா ஆரஞ்ச் ஷேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஆரஞ்ச் ஷேடிங் வந்து நான் இங்க பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் மெகந்தி வந்து கொஞ்சம் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இயர் பட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஸ் வச்சு நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஒரு சில பிளேஸ்லாம் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இது வந்து மைன்யூட்டா இருக்கிறதுனால அங்கே ஃபில்லிங்ஸ் கொடுக்க முடியலன்றதுனால நான் என்ன பண்றேன்னா அந்த எட்ஜஸ் கிட்ட வந்து இது போல ஒரு திக் லைன் மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ திக் லைன் வந்து நம்ம எதுக்காக வந்து யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு ஒரு சில பிளேஸ்ல எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியலன்னா இது போல திக் லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த திக் லைன் கொடுத்துட்ட பிறகு அதுக்கு சென்டர் பிளேஸ்ல வந்து இது போல ஒரு கர்வ் லைன் வந்து டிரா பண்ணிட்டு உள்ள வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மெகந்தி வச்சு ஃபில் பண்ண பிடிக்கலன்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா சின்ன சின்ன சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து சின்ன சின்ன கிரிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அங்க வந்து மெகந்தி ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல வந்து என்ன பண்றேன்னா இன்னொரு கர்வ் லைன் வந்து டிரா பண்ணிட்டு ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்க மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. அங்கேயே வந்து ஆரஞ்சு ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ அது கொடுத்து முடிச்சிட்ட பிறகு ரெண்டு சைடும் வந்து நம்ம விங்ஸ் இருக்கிற மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்க என்ன பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்றேன்னா ஆர்டின் ஷேப்ல வந்து பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஆர்டின் ஷேப் தான் கொடுக்கணும்னு கிடையாது, உங்க விருப்பம் தான். நான் பெட்டல்ஸ்ல வந்து நிறைய பெட்டல்ஸ் டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பெட்டல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி நீங்க இதை டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து டிரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து இதுல என்ன ஷேடிங் கொடுக்க போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து என்ன ஷேடிங் கொடுத்தோமோ அதே ஷேடிங் தான் வந்து நம்ம இதுல கொடுக்க போறோம். ஸோ ஷேடிங் வந்து ஃபுல்லா கொடுக்காம கொஞ்சம் கீழே வந்து எம்டியா இருக்கிற மாதிரி நீங்க பிளேஸ் விட்டுருங்க. ஸோ இந்த ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து அவுட்லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா வெளியே, ஸோ அந்த அவுட்லைன் வந்து நீங்க டிரா பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஒன் டிசைன்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ இது போல வந்து விங்ஸ் மாதிரி நீங்க ரெண்டு சைடும் வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஸோ சென்டர்ல வந்து கர்வ் லைன் டிரா பண்ணிட்டு அங்க வந்து மெஹந்தி வச்சு உள்ள ஃபில் பண்ணிக்கோங்க. இது போல மெஹந்தி வச்சு ஃபில் பண்ற பிளேஸ்ல வந்து உங்க விருப்பம் தான், நீங்க சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா மெஹந்தி ஃபில்லிங் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து கிரிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கர்வ் லைன் வந்து டிரா பண்ணிட்டு ஆர்ம்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் என்ன பெட்டல்ஸ் வந்து நான் டிரா பண்ண போறோம்னா, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த டிசைன்ல வந்து 3D ஃப்ளவர் டிசைன்ல வந்து நம்ம சிங்கிள் ஓகேங்களா, சிங்கிள் பெட்டல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிப்போம் எல்லாத்துக்குமே ஓகேங்களா. பட் இப்போ நம்ம யூஸ் பண்றது, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, நிறைய பெட்டல்ஸ் ஓகேங்களா, நிறைய டைப்பான ஷேப் பெட்டல்ஸ் வந்து நம்ம இதுல டிரா பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்கும்னு பாருங்க. நான் பெட்டல்ஸ் வந்து நான் டிரா பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஷேப் எல்லாம் வந்து நம்ம இது உள்ள ஃபில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து திலகம் ஷேப்ல வந்து டிரா பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இது போல டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நான் டிரா பண்ணிருக்க மாதிரி தான் டிரா பண்ணணும்னு கிடையாது, இது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ இது போல பெட்டல்ஸ் வந்து டிரா பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுல வந்து நான் என்ன ஷேடிங் கொடுக்க போறேன்னா, ஃபுல்லா ஓகேங்களா அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாவே வந்து லைன்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, திட்டு திட்டா இருக்கிறத வந்து நீங்க அந்த டிப்பு வச்சு மெஹந்தி டிப்பு வச்சு நீங்க அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நம்ம வெளியே வந்து அவுட்லைன் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை பாய்.